ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान् सहनललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिः कान्त राधा कान्त नमोऽस्तुते। दप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय जय बाहवता देवा जय जय बाहवता जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय बाहवता देवा जय जय बाहवता। गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय। हरे कृष्णा माताजी। இன்னைக்கு அத்தியாயம் 1வது காண்டம் அத்தியாயம் 18 பதம் 4। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai। नोत्तम श्लोक वार्तानां सुषदां तत्कथामृतं स्यात् सम्प्रमोहन्त काले अभिस्मरदां तत्पदाम्बुजम्। हरे कृष्ण। हरे कृष्णा। प्रणाम माताजी। प्रणाम माताजी। पढ़ेंगे माताजी। पदम 4 தான माताजी? ஆமாங்க। ஓகே மாதாஜி। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। ஓம் நமோ பகவதே வாசுதேவ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதா ஜெய். மொழிபெயர்ப்பு. இது உண்மை. ஏனெனில் யாரை பற்றி வேத மந்திரங்கள் பாடுகின்றனவோ அப்பரம புருஷரின் உன்னதமான கதைகள் கேட்பதை தங்களது வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கும் பகவானின் தாமரை பாதங்களை இடையராத நினைப்பதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் மரண காலத்திலும் மதிமயக்கம் ஏற்படாது. பொருளுரை. வாழ்வின் இறுதி கட்டத்தில் பகவானின் உன்னத இயற்கையை பற்றி நினைப்பதால் மிக உயர்ந்த பூரணத்துவம் அடையப்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமியை போன்றதொரு புத்தி பெற்ற ஆத்மாவால் பாடப்படும் வேத மந்திரங்களில் இருந்து பகவானின் உன்னத இயற்கையை உண்மையாக கற்றறிந்தவர்க்கு இப்பூரணத்துவம் சாத்தியமாகும். மனக்கற்பனை செய்பவர்களிடமிருந்து வேத மந்திரங்களை கேட்பதில் லாபமில்லை. இதையே அடக்கத்துடனும் தொண்டு செய்யும் மனப்பான்மையுடனும் உண்மையாகவே தன்னுணர்வு பெற்ற ஒருவரிடமிருந்து கேட்கும் போது அனைத்தும் தெள்ளத் தெளிவாகி விடுகின்றன. இவ்வாறாக அடக்கமுள்ள ஒரு சீடரால் வாழ்வின் இறுதி கட்டம் வரை தெய்வீகமான வாழ்வை மேற்கொள்ள முடியும். வாழ்வின் இறுதி கட்டத்தில் உடலிலுள்ள சவ்வுகள் கெட்டுவிடுவதால்
ஞாபக சக்தி தளர்ந்துவிடும். நேரத்திலும் கூட உன்னதமான இணக்கத்தினால் பகவானை ஒருவரால் நினைக்க முடியும். ஒரு சாதாரண மனிதனுக்கு மரண காலத்தில் விஷயங்களை உள்ளபடி நினைவு கூர்வது மிக கடினம். ஆனால் பகவான் மற்றும் அவரது தூய பக்தர்களின் கருணையால் இவ்வாய்ப்பு ஒருவருக்கு சுலபமாக கிட்டும். மேலும் பரீட்சித் மகாராஜனின் விஷயத்தில் நடந்ததும் இதுதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப பரீட்சித் மகாராஜர் ஒரு தூய பக்தர். அவர் மட்டுமல்ல, அவர் யாரிடமிருந்து கேட்கிறாரோ அவர் வந்து ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அப்ப சுகதேவ கோஸ்வாமியின் வாய்களில் இருந்து நிகம கல்பத்தரோர் கலிதம் பழம் சுகமுகா தமிழ் திரவ சம்யுதம் திபத பாகவதம் ரசம் ஆலயம் முகூர் அகோ ரசியோ புகு பாபுகாக அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த பாகவதம் ஆனது தூய ஆத்மாக்களால் பேசப்பட்டு உணரப்பட்டவும் வந்தது. ஆனால் இங்க வந்து சில சுகதேவ கோஸ்வாமியின் வாய்களிலிருந்து கேட்கும் போது அது கிளி கொத்திய பழம். எவ்வளவு ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு 2 நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது மாதாஜி. ஊர்ல உடம்பல்பேட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு மாதாஜி. பரவாயில்லைங்க மாதாஜி, ரெக்கார்டு கேட்டுக்கோங்க. ரெக்கார்ட் கேட்டு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப கிளம்பிட்டேன் மாதாஜி, அதனால கிளம்பலான்ட்டு. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதாஜி, போயிட்டு வாங்க. ஹரே இறந்துட்டாருங்க உடம்பல்பேட்டில. அதுக்கு மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சில சுகதேவ கோஸ்வாமியின் வாய்களிலிருந்து கேட்கும்போது அது கிளி கொத்திய பழம் போல இனிமையாக இருக்குதான், சுவையாக. சோ பாகவதம் கேட்பது என்பது யாரிடம் கேட்க வேண்டும் என்கின்ற நியதி இருக்கின்றது. பாகவதரிடமிருந்து பாகவதம் கேட்கணும். அப்போ புத்தக பாகவதம் ஒன்று, பக்த பாகவதம் ஒன்று, 2 விதமான பாகவதம் இருக்கு. அப்ப பக்த பாகவதர்கள் வாயிலிருந்து அந்த தூய்மையான பாகவதத்தை தூய்மையானவர்களிடமிருந்து கேட்க வேண்டும். ஏன்னா தூய்மையற்றவர்களிடமிருந்து கேட்கும் போது அது ஒரு சொட்டு பால்ல ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அது விஷம்தான். அப்ப அந்த பாலோட தூய்மை கெட்டுவிடும். அது போல பாகவதம் என்பது தூய்மையா இருக்கிறவங்க கிட்டதான் கேட்கணும், பக்தர்கள்ட்ட இருந்து தான் கேட்கணும். காசுக்காக நிறைய பாகவதம் சொல்றவங்க கிட்ட இருந்து கேட்டோம் அப்படின்னா அந்த பாகவதத்தினோட புனிதத்தன்மையை நாம உணர முடியாது. இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு மரண காலத்தில் விஷயங்களை உள்ளபடி நினைவு கூறுவது மிக கடினம். உள்ளபடி விஷயங்கள் அப்படின்னா ஆன்மீக விஷயங்கள். பௌதிகமா நாம கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, படிப்பது அதெல்லாம் கிடையாது. அப்ப ஆன்மீக விஷயம் வேற, பௌதிக விஷயம் வேற. நாம எவ்வளவோ படிப்புகள் நமக்கு பின்னாடி பாம்பு மாதிரி நீளமா பிஎட், டாக்டரேட்டு, எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் அப்படின்னு நிறைய படிச்சு போட்டுக்கலாம். ஆனா அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில மரண நேரத்தில் உதவாது. அப்ப பகவானை பற்றிய விஷயங்கள் நாம் தூய பக்தர்களின் கருணை, அவங்க கருணை கொண்டுதான் நாம் உணர முடியும். இவ்வாய்ப்பு ஒருவருக்கு தூய பக்தர்கள் மூலமா சுலபமா கிடைக்கும். மேலும் பரிசுத்த மகாராஜா விஷயத்துல இதுதான் நடக்குதுங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பக்தர்ங்கிறதுனால பகவானே பார்த்து இங்க சுகதேவ கோஸ்வாமியை அனுப்பி வைக்கிறார். அடுத்தது பதம் 5. தாவத் கல்லிர்ன பிரபவேத் பிரவிஷ்டோ பீஹ சர்வத யாவத்தீசோ மகான் ஹுர்வியாம் ஆபிமன்யவ ஏகராட். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அபிமன்யுவின் சிறந்த சக்தி வாய்ந்த மகன் உலக பேரரசராக இருக்கும் வரை கலிபுருஷன் செழிப்படைய வாய்ப்பில்லை. நாம் முன்பே விளக்கியது போல் கலிபுருஷன் நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த பூமியின் அதிகார எல்லைக்குள் நுழைந்து விட்டான். மேலும் உலகம் முழுவதிலும் தனது ஆதிக்கத்தை பரப்புவதற்கான வாய்ப்பை அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் பரீட்சித் மகாராஜனின் இருப்பினால் அதை அவனால் திருப்திகரமாக செய்ய முடியவில்லை. நல்ல அரசாங்கம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். கலிபுருஷனை போன்ற துஷ்டர்கள் எப்பொழுதும் தீய செயல்களை பரப்புவதில் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் அவற்றை தடுப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். பரீட்சித் மகாராஜன் கலிபுருஷன் வாழ்வதற்கு இடமளித்த போதிலும் அவனால் கவரப்படுவதற்குரிய எந்த வாய்ப்பையும் அவர் பிரஜைகளுக்கு அளிக்கவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இங்க வந்து துவாபர யுகத்தோட முடிவு, கலியுகத்தோட தொடக்கம். அப்ப அங்க கலிபுருஷன் உள்ள நுழையிறாரு. ஆனா அவரால் பரீட்சித் மகாராஜா இருக்கும்போது எந்த ஒரு
சக்தியையும் அவரால் பெற முடியல. அவர் எங்கேயுமே இடம் இல்லை. ஏன்னா அங்க சூதோ மது மாது இல்ல மாமிசம் போன்ற எதுவுமே அங்க கிடையாது பரிஷித் மகாராஜா ஆட்சியில. அப்புறம் எங்க இருக்கிறதுனே அவருக்கு தெரியல. அப்ப எந்த வாய்ப்பையும் அவர் அங்க பிரஜைகள் அங்க கொடுக்கல கலிபுருஷன் உள்ள நுழையறதுக்கு. அடுத்தது பதம் 6. யஸ்மின் அஹனீயர்ஹி ஏவ பகவான் உத்ஸ சர்ஜகாம் ததைவேஹானுவ்ருத்தோ அஷாவதர்ம பிரபவ கலியுகி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. படிக்கீங்களா? படிங்க மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு சென்ற அதே நாளில் அக்கணமே எல்லா அதர்ம செயல்களையும் தூண்டும் கலிபுருஷன் இவ்வுலகினுள் பிரவேசித்தான். பொருளுரை: பரமபுருஷனுடன் அவரது புனித நாமம், இயல்புகள் போன்றவை எல்லா வகையிலும் ஒத்திருப்பவையாகும். பரமபுருஷர் பூமியில் அவதரித்திருந்ததால் அதன் ஆதிக்க எல்லைக்குள் கலிபுருஷனால் பிரவேசிக்க முடியவில்லை. அதை போலவே பரமபுருஷ பகவானின் புனித நாமம், இயல்புகள் போன்றவைகளை இடைவிடாமல் பாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுமானால் கலிபுருஷன் நுழைவதற்கு வாய்ப்பே இருக்காது. கலிபுருஷனை உலகிலிருந்து வெளியேற்ற இதுதான் வழி. தற்கால நாகரீகமான மனித சமூகத்தில் பௌதிக விஞ்ஞானம் மிகவும் முன்னேறியுள்ளது. மேலும் காற்றில் ஒளியை பரப்புவதற்கு அவர்கள் வானொலி ஒளிபரப்பியை கண்டுபிடித்துள்ளனர். எனவே புலனுணர்வுக்காக சில உபத்திரவமான ஓசையை ஒளிபரப்புவதற்கு பதிலாக பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவத்திலும் சிபாரிசு செய்யப்பட்டிருப்பது போல் பகவானின் புனித நாமம், புகழ் மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் உன்னத ஓசையை ஒளிபரப்புவதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்யுமானால் உலகில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு மத கோட்பாடுகள் மீண்டும் நிலைநிறுத்தப்படும். இவ்வாறாக உலகிலிருந்து லஞ்ச ஊழலை வெளியேற்றிவிட விரும்பும் தலைமை நிர்வாகிகள் அதில் வெற்றியடைவார்கள். பகவத் தொண்டில் முறையாக உபயோகிக்கப்படுமானால் எதுவுமே கெட்டதல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பகவானோட புனித நாமம், இயல்புகள் எல்லாமே பகவானுடன் ஒத்திருக்கின்றன. அப்ப பகவானுடைய திருநாமம் எங்கு இடைவிடாமல் ஓதப்படுகின்றதோ அங்கு கலிபுருஷன் நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. கலிபுருஷனை வெளியேற்றுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பலவிதமான இசைகளை இசைக்கிறாங்க. அதன் மூலமா மக்கள் வசீகரிக்கப்படுகிறார்கள். ஆனா அந்த வசீகரம் நிலையற்றது. இப்ப ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் கேட்டீங்க அப்படின்னா தட 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 தடன்னு சவுண்டு. அது கொஞ்ச நேரம் கேட்டா அது சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு தலைவலி வந்துடும். தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்றியா அப்படிம்பாங்க. ஆனா இந்த சின்ன பசங்களுக்கு அதை அவங்க தொடர்ந்து கேட்க முடியாது. அவங்களே அடுத்ததுக்கு தாவிடுவாங்க. அந்த இசைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டாலே ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையும் இசைக்கப்படும் அந்த இசைகள் நம்மளுக்கு காது ஜவ்வு பிஞ்சிரும். ஆனா இந்த மென்மையான பகவானுடைய இசைகள், அந்த பஜன் கீர்த்தன், அத சில பிரபுபாதர் நம்மளுக்கு எவ்வளவு அழகா கொடுத்துட்டு போயிருக்காரு. அத நாம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு நாமளும் இசைக்கிறோம். அப்ப அதுல நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் ஆன்மீக ஒளி அதிர்வுகள் நம்மளுக்கு மனதிற்கு இனிமையாக இருக்கின்றது. ஏன்னா மனது அதுக்கு ஆத்மா அதுக்குத்தான் ஏங்குது. நம்ம ஆத்மாக்கு எந்த ஒரு உணவும் தர்றது கிடையாது. உடலுக்கு தான் டெய்லி உணவு தர்றோம், உடை தரோம். அதெல்லாம் நிரந்தரமற்றது. அந்த உடல் அழிய போறது. சிறு வயது, இளமை, அப்புறம் முதுமை, அப்புறம் முதுமைக்கு அப்புறம் மரணம் அப்படின்னு அழியக்கூடிய உடலுக்கு நம்ம எவ்வளவோ பண்றோம். ஆனா ஆத்மாவுக்கு நம்ம அந்த ஆத்ம திருப்தி கொடுக்குறோமா? என்னைக்காவது ஆத்ம திருப்திங்கிறது எதுல வரும் அப்படின்னா பகவானோட நாமத்துலதான் வரும். அந்த பகவானுடைய நாமங்கள் சத்துவ குணத்துல இசைக்கப்பட வேண்டும். அதுதான் சில பிரபுபாதர். ஏன்னா மக்களுக்கு இசை என்பது ஒரு ஈர்ப்பு. அத கவனத்தை எல்லாரையும் திசை திருப்போம். நம்ம சாதாரணமா சொல்றதோட இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம பல இசைகள்ல நாம இசைக்கிறோம். அப்ப அதன் மூலமா நம்மளுக்கு இன்னும் அதிகமாக அந்த மந்திரம் உள்வாங்கப்படுது. இப்படி உலகத்துல பல மக்கள் அதனால கவரப்பட்டிருக்காங்க. சில பிரபுபாதர் அமெரிக்கால போய் அந்த ஹிப்பீஸ் எனப்பட சொல்கின்ற அந்த கீழ்நிலையான மக்களை கூட அந்த இசையால் கவர்ந்து, முதல்ல அவங்களுக்கு அதனோட அர்த்தம் எல்லாம் தெரியாது. ஆனா ஏதோ இவர் பாடுறாரு, அந்த மிருதங்கம் எல்லாம் வச்சு பாடுறப்போ கொஞ்சம் ஏதோ
அவங்களுக்கும், ஏன்னா உள்ள இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற அந்த கிருஷ்ண உணர்வு என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படத்தான் செய்யும். அப்ப அந்த தூய பக்தரோட சகவாசம் கிடைக்கும் போது இன்னும் அதிகமா அவங்களுக்கு அதை உணர முடிஞ்சது. படிப்படியாக அவங்க பக்தியில மேல்நிலைக்கு வந்தாங்க. இதன் மூலமா அவங்க எல்லாருமே தூய பக்தர்கள் ஆனாங்க. அடுத்தது பதம் 7. நானுத்வேஷ்டி கலிம் சம்ராட் சாரங்க இவ ஷாரபுக் குஜலானி ஹாசுஷித்யந்தி நேதராணி கிருதானி யத். நான் படிக்கணும் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. நானுத்வேஷா கலிம் சம்ராட்டா சாரங்கா இவ சாரபு குசலானி ஆசு சித்தந்தா நேதராணி ருதானியத். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. இக்கலியுகத்தில் புண்ணியங்கள் உடனே நல்ல பலன்களை அளிக்கின்றன. ஆனால் பாவங்கள் அப்படி இல்லாமல் செய்யப்பட்ட பின்னரே பயனளிக்கின்றன. எனவே பரீட்சித் மகாராஜன் தேனியை போன்ற சாரத்தை மட்டுமே கிரகிக்கும் தெளிந்த மனதுடையவர் என்பதால் கலிபுருஷனை அவர் ஒருபோதும் பகைக்கவில்லை. பொருளுரை. கலியுகம் இழிவடைந்த யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இழிவடைந்த இந்த யுகத்தில் ஜீவராசிகள் தர்ம சங்கடமான ஒரு நிலையில் இருப்பதால் பரமபுருஷர் சில விசேஷமான வசதிகளை அவர் கணித்துள்ளார். எனவே பகவானின் விருப்பப்படி ஒரு ஜீவராசி உண்மையாகவே ஒரு பாவத்தை செய்யும் வரை அப்பாவத்திற்கு அவன் பலியாவதில்லை. மற்ற யுகங்களில் பாவம் செய்ய நினைப்பதாலேயே அதற்கு பலியாகி விடுவது வழக்கம். அதற்கு மாறாக இந்த யுகத்தில் உள்ள ஜீவராசிக்கு புண்ணிய செயல்களை பற்றி நினைப்பதாலே அவருக்கு சிறிய பலன்கள் அளிக்கப்பட்டு விடுகின்றன. பகவானின் கருணையால் பரீட்சித் மகாராஜன் மிகவும் கற்றறிந்த அனுபவம் வாய்ந்த அரசராக இருந்ததால் தேவையில்லாமல் கலிபுருஷனை அவர் பகைத்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் கலிபாவம் செய்வதற்கு வாய்ப்பளிக்கும் உத்தேசம் அவருக்கு இல்லை. கலியுகத்தின் பாவ செயல்களுக்கு பலியாவதில் என்ற பிரஜைகளை அவர் காப்பாற்றினார். ஆனால் அதே சமயம் சில குறிப்பிட்ட இடங்களை கலிபுருஷனுக்கு பிரித்து கொடுப்பதன் மூலமாக கலியுகத்திற்கு முழு வசதிகளை அவர் ஏற்படுத்தி தந்தார். கலியுகத்தில் கலிபுருஷனின் துச்சத்தைகளும் அழிந்துள்ள போதிலும் இந்த யுகத்தில் ஒரு மிக சிறந்த நன்மை உள்ளது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் முடிவில் கூறப்பட்டுள்ளது. பகவானின் புனித நாமத்தை பாடுவதாலேயும் ஒருவரால் முக்தி அடைய வேண்டும். இவ்வாறாக பரீட்சித் மகாராஜன் பகவானின் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்குடைய நன்கு திட்டமிட்ட ஏற்பாடுகளை செய்து கலியின் பிடியில் இருந்து பிரஜைகளை காப்பாற்றினார். இந்த நன்மை கருத்தில் கொண்டுதான் சில சமயங்களில் பெரும் முனிவர்கள் கலியுகத்தை வரவேற்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் செய்திகளை பற்றி உரையாடுவதால் கலியுகத்தின் தீமைகள் எல்லாம் போக்கிக் கொள்ள முடியும் என்று வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதால் ஒருவர் விஜயத்தில் பரமபுருஷர் உடனே கைப்பற்றப்படுகிறார் என்று பாகவதத்தின் துவக்கத்திலே கூறப்பட்டுள்ளது. இவையே கலியுகத்தில் உள்ள மிக சிறந்த நன்மைகளாகும். இவற்றை நன்கு பயன்படுத்தி கொண்டு பரீட்சித் மகாராஜன் கலியுகத்தை பற்றி இழிவாக நினைக்கவில்லை. இது அவருக்கு வைஷ்ணவ தர்மத்திற்கு ஏற்படக்கூடியதாகும், முடிவாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இந்த கலியுகத்துல தர்ம சங்கடமான நிலைகள் நிறைய இருக்கின்றது. அப்போ பகவான் விருப்பப்படி ஒரு ஜீவராசி ஒரு பாவத்தை செய்யும் வரை அப்பாவத்திற்கு அவன் பலியாகிறது கிடையாது. அப்போ இந்த கலியுகத்துல ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா, மற்ற யுகங்கள் சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகங்கள்ல யாராவது ஒரு பாவத்தை நினைத்தாலே அது பாவ கணக்குல வந்துரும். ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். அப்ப மற்ற யுகங்கள்ல ஒரு புண்ணிய செயலை நினைத்தால் அது புண்ணியமாகாது. அவங்க அந்த புண்ணிய செயலை செய்தால் மட்டுமே அவங்களுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும். ஆனா இந்த கலியுகத்துல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்திலே யாராவது பாவ செயல்களை நினைத்தால் அதனால அவங்களுக்கு பாவம் வராது. அது செய்தால் மட்டும் செயல் வடிவுல வரும்போதுதான் அவங்களுக்கு பாவம் என்கின்ற கணக்கு அங்க நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்ப புண்ணிய செயல்களை நினைத்தாலே இந்த கலியுகத்துல அவனுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும். அப்ப எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல ரொம்ப முக்கியம்.
அப்ப எவ்வளவு ஈஸி பாருங்க. புண்ணிய பலன் கிடைக்கணும்னு நினைச்சாலே போதுமா. இப்போ ஒருத்தன் வந்து அடிபட்டு இருக்கான், நீங்க கார்ல போறீங்க, ஆனா உங்க கணவர் வந்து கார் நிறுத்த மாட்டார். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு மனசு துடிக்குது. அப்ப அந்த மனசுல நீங்க நினைக்கிற அந்த நினைக்கிற அந்த எண்ணமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை தருகின்றது. புண்ணிய செயலாக அங்க குறிப்பிடப்படுகின்றது. அப்ப எங்க யமதர்மனோட நோட்ல வந்து உங்களுக்கு சித்திரகுப்தர் எழுதிடுவார், இவர் வந்து புண்ணியத்தை செய்தார் அப்படின்னு. அப்ப ஏன் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாவத்தை நினைப்பதால் அது பாவம் ஆகாது அப்படிங்கறக்காக நீங்க அதை நினைக்க முற்படும் போது அந்த எண்ணங்கள் வந்து படிப்படியாக ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதை வந்து நீங்க பல தடவை நினைக்கும் போது அது செயல் வடிவமாக ஆக்கப்படுகின்றது. அப்போ ஒரு பாவ செயலை நீங்க நினைக்கும் போது திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது கண்டிப்பா உடனே செயல் வடிவத்துக்கு வந்துருது. அது இந்த கலியுகத்துல ரொம்பவே வேகமா வந்துரும். மற்ற யுகங்கள்ல கூட மனதை அடக்கிறதுக்கு மக்கள் பழகுனாங்க, யோக முறைகள் இருந்தது. ஆனா இங்க யோக முறையும் இல்ல, நாம சங்கீர்த்தனம் கிடையாது. நாம சங்கீர்த்தனம் யக்ஞ சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமண தம் நமாமி ஹரிம் பரம். அப்போ நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது இந்த யுகத்துல மிக மிக முக்கியமானது. பகவானுடைய நாமத்தை கூறுவதன் மூலமாகவே நாம அந்த யக்ஞத்தை நடத்த முடியும். அதே போல பாபங்களுக்கு ஒரு தேவதை இருக்கின்றது. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 33 கோடி தேவர்கள் ஒவ்வொன்றுக்கும் அவங்க இருக்காங்க. ஆனா இந்த பாப பயத்தை உண்டாக்குகின்ற தேவதையே வந்து பகவானோட நாமத்தை கண்டு அஞ்சுகின்றதாமா. ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோரம் என் நாம விவச்சோக்குரன் ததக சத்திய விமுச்சேத தத் பிபேதி ஸ்வயம் பயம். அப்ப இந்த பயம் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியன்ற அந்த தேவதையே பகவானோட நாமத்தை கேட்டு அஞ்சுகின்றதாம். யாருக்கு பயம் வரும்? பாவிகளுக்கு தான் பயம் வரும், பக்தர் அல்லாதவர்களுக்கு. ஏன்னா எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து எது கேரண்டி கிடையாது. பகவான் இருக்கிறார், அவர் நம்மை காப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எப்பவுமே பயத்துலதான், நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பிசினஸ் நல்லா நடக்குமோ, நான் இறந்துருவனோ, என் சொத்தை யாராவது பறிச்சுக்குவாங்களோ, எப்படி எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பயம் இருக்கும். ஆனா பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அப்ப கலியுகத்துல கலிபுருஷன் துஷ்ட செயல்கள் மலிந்துள்ள போதிலும் இந்த யுகத்தில் மிகச்சிறந்த நன்மை உள்ளது அப்படின்னு பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவானோட புனித நாமத்தை பாடுவதாலே ஒருவர் முக்தி அடைய முடியும். அப்ப ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி உரையாடுவதால் கலியுகத்தில் தீமைகளை எல்லாம் போக்கிக் கொள்ள முடியும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதால் ஒருவரது இதயத்தில் பரமபுருஷர் உடனே கைப்பற்றப்படுகிறார் என்று பாகவதத்தில் துவக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. 2வது ஸ்லோகம் நினைக்கிறேன். பாகவதத்தை பாடுவதால் உடனே வந்து கிருஷ்ணஸ்வதாமோ பகதே இல்ல, ஒரு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப பாகவதத்தை படிப்பதால் உடனே பகவான் வந்து நம்ம இதயத்துல உட்கார்ந்துக்கிறார். இதெல்லாம் வந்து கலியுகத்தோட நன்மைகள். நம்ம கலியுகத்துல கெட்டது கெட்டது கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னா இது ஒண்ணுதான், பகவானுடைய புனித நாமம் ஒன்றுதான் ஒரே நன்மை. ஏன்னா அந்த புனித நாமம் அதன் மூலமா தான் எல்லாமே தூய்மை அடையும். கலியில எதை எடுத்துட்டீங்கனாலும், இப்ப நாம எல்லாம் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை மங்களம் பொட்டு வைக்கிறது மங்களம் அப்படின்னு, சில மஞ்சள் மங்களம், குங்குமம் மங்களம் இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சில பிரபுபாதர் சொல்றாரு, இந்த கலியுகத்துல ஜட பொருட்கள் எதுவுமே மங்களம் கிடையாது, பகவானுடைய நாமத்தை தவிர எல்லாமே அமங்கலம் அப்படிங்கிறார். எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்காரு பாருங்க அவர். அடுத்தது பதம் 8. கிம்னோ பாலேஷு சூரேன கலினா தீரருப்பீருனா அப்ரமத்த பிரமத்தேஷு யோ விருகோ நிருஷு வர்த்ததே.
மொழிபெயர்ப்பு: குறைந்த அறிவுடையவர்கள் கலிபுருஷனை மிகவும் சக்தி வாய்ந்தவனாக உணரக்கூடும். ஆனால் புலனடக்கம் உள்ளவர்கள் அஞ்சுவதற்கு இதில் ஒன்றுமில்லை என்று பரீட்சித் மகாராஜன் கருதினார். புலியை போல் சக்தி வாய்ந்தவராக இருந்த அரசர் முட்டாள்களையும் அஜாக்கிரதையாக இருந்தவர்களையும் கவனித்துக் கொண்டார். அப்போ அடக்குபவர்கள் இருக்கும்போது அங்க எல்லாருமே அடங்கிருவாங்க, ஆட்டம் போட முடியாது. இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள டீச்சர் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க எல்லாம் டேபிள் மேல ஏறுவாங்க, பெஞ்சை தட்டுவாங்க, காய்ச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க, ஓடுவாங்க, ஒருத்தர் தள்ளுவாங்க, விளையாடுவாங்க இப்படி. ஆனா டீச்சர் உள்ள போன உடனே கப் சிப்புன்னு எல்லாம் டேபிள்ல இருக்கிறதெல்லாம் நீட்டா வச்சு புக்கை திறந்து வச்சு உட்காந்துக்குவாங்க அவங்க சீட்ல. யாரும் வாழ்த்தனம் பண்ண மாட்டாங்க. அது போல அடக்குபவர்கள் இருக்கும்போது எல்லாருமே தங்களுடைய தீய புத்தியை உள்ளே வச்சுக்குவாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. எல்லார்கிட்டயுமே இருக்கு அந்த மாயங்கிற அந்த தீய புத்தி. நம்ம எல்லாருமே ஏமாற்றும் இயல்புடையவர்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், மாயைக்குட்பட்டவர்கள், நம்மளுடைய குறையுடைய புலன்களை உடையவர்கள், இந்த மாதிரி பல குறைபாடுகள், 4 குறைபாடுகள் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப எல்லாருமே தவறு செஞ்சங்காட்டிக்குத்தான் இங்க வந்திருக்கோம். அப்ப நீ பெரிய தவறு செஞ்சுட்ட, நான் சின்ன தவறு செஞ்சுட்டேன்னு சொல்ற மாதிரி இங்க யாருமே கிடையாது. பைத்தியத்தை பார்த்து இன்னொருத்தர் பைத்தியம், நீ பைத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே இங்க பைத்தியம். ஏன்னா எல்லாருமே இங்க பாவம் செஞ்சுதான் பகவானை விட்டு பிரிஞ்சு இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கோம். இது ஆன்மீக உலகம் கிடையாது. பௌதிக உலகங்கள் எல்லாமே இருண்ட உலகம் என சொல்லப்படுகின்றது. இது கர்ம பூமி. இங்க கர்மம் செய்ய வந்திருக்கோம், துக்கத்தை அனுபவிக்க இந்த துக்காலயத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இங்க புலியை போன்ற சக்தி மிக்க அரசர் முட்டாள்களையும் அஜாக்கிரதையாக இருக்கிறவங்களையும் கவனிச்சுக்கிறார். யாரையும் அங்க வழி தவறி போக அவர் விடுறது கிடையாது. அவங்க கிட்ட எண்ணம் இருக்கலாம், ஆனா அரசர் அங்க கட்டுப்படுத்துறாரே. ஆனா எந்த அரசாட்சி இங்க இருக்கா? அன்னைக்கு பரீட்சித் மகாராஜா மக்களை தவறிழைக்காமல் பார்த்து கொண்டார். ஆனா இங்க தவறு இழையுங்கள் அப்படின்னு சொல்லியே அங்க ஆட்சியாளர்கள் மதுக்கடையும் மாமிசக்கடையும் திறந்து வைக்கிறாங்க. அடுத்தது பதம் 9. உபவர்ணித்தம் ஏதத்வ புண்ணியம் பாரிஷிதம் மயா வாசுதேவ கதோ பேதம் ஆக்ஞானம் யத் அப்ருச்சத. மொழிபெயர்ப்பு: முனிவர்களே, நீங்கள் என்னிடமிருந்து கேட்பது போலவே புண்ணியவானாகிய பரீட்சித் மகாராஜரின் சரித்திரத்துடன் தொடர்புடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகளை பற்றி கிட்டத்தட்ட அனைவருக்குமே இப்பொழுது நான் விவரித்துள்ளேன். பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதம் பகவான் செயல்களை பற்றிய சரித்திரமாகும். பகவானின் செயல்கள் பக்தர்களுடனான தொடர்புடன் அவரால் செய்யப்படுகின்றன. எனவே பக்தர்களின் சரித்திரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சரித்திரத்திலிருந்து வேறுபட்டவை அல்ல. பகவானின் செயல்களும் அவர் தூய பக்தர்களின் செயல்களும் திவ்யமானவை என்பதால் பகவத் பக்தர் ஒருவர் அவ்விரு செயல்களையும் சமமாக காண்கின்றார். இது அச்சிந்திய பேத அபேத தத்துவா. அப்போ பகவானுடன் நாம் ஒன்றானவர்கள், அதே சமயம் அளவால் வேறுபட்டவர்கள். எப்படி கடல் தண்ணில உப்பு ஆனது ஒரு சொட்டு தண்ணியும் அதே சுவையுடன் இருக்கின்றது, கடல் முழுக்க அதே சுவையுடன் இருக்கிறது. ஆனா பகவானை போல நாம் உயர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் பகவானின் குணங்களை ஒத்தவராக இருக்கின்றோம். அப்ப பக்தர்களுக்கும் பகவானுக்கும் அங்க வித்தியாசம் கிடையாது. எனவே தூய பக்தர்கள் பகவானுடன் தொடர்புடையவர்கள், பகவான் பக்தருடன் தொடர்புடையவர். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறதுனால தூய பக்தர்களும் பகவானுடன் பேசப்படுகிறார்கள். அப்ப பகவானுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் மங்களமாகின்றது. அப்ப இங்க பாகவதத்துல பகவான் தனித்து எப்போதும் இருப்பது கிடையாது, அவர் எப்பவுமே பக்தர்களுடன் இருக்கின்றார். ஏன்னா பக்தர்கள் மூலமாக அவர் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். அப்ப முதல் பக்தர் யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப அவங்க கிட்ட இருந்து விரிவங்கங்கள், பகவான்கிட்ட இருந்து விரிவங்கங்கள் அப்படின்னு இறங்கி வரும்போது பகவானுடைய தடசர சக்தியான நாம் எல்லாருமே, ஜீவராசிகள் எல்லாருமே அவருடைய அங்கத்துணுக்கு. ஆனா அவரை மறந்து நாம் தனித்து அனுபவிக்க, அவருக்கு சேவை செய்யாமல் என்னுடைய புலன்களுக்காக சேவை செய்ய நான் இறங்கி கீழே பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கும் போது நான் அதுல அந்த பவர் எனக்கு இல்லை. அப்ப நாம துன்பப்படுறோம். ஏன்னா ஒரு தீ கங்கானது அந்த தீ பிளம்புல இருந்து விலகிருச்சு அப்படின்னா அதனுடைய பவர் என்னாகுது, ஆட்டோமேட்டிக்கா குறையுது. அப்ப உடலோட ஒரு அங்கம் தனித்து நான் போய் தனியா இருக்கிறேன்னு முயலும் போது அங்க அதுக்கு எந்த ஒரு
பிரயோஜனம் கிடையாது. இப்ப கை துண்டிச்சு நான் ஏன் உனக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும் சாப்பிடணும்னு சொல்லி விழுந்துட்டா அது எப்படி கஷ்டப்படுமோ அது போல இங்க நாம் எல்லாரும் பகவானை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். என்னால தனித்து செயல்பட முடியாது, உடலோட ஒட்டி இருந்தாதான் என்னால செயல்பட முடியும். நான் முழு உடம்பு கிடையாது, பகவான் தான் முழுமையானவர். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சியதே பூர்ணம் முதச்சியதே பூர்ணாத் பூர்ணம் அப்படின்னு சொல்லி பகவான் பூர்ணமானவர். ஆனா நாமெல்லாம் அவரை சார்ந்து வாழ்கின்றவர்கள். பகவானால கொடுக்கப்பட்ட இந்த உடல், உயிர், ஆத்மா எல்லாம் அவருடையது. ஆனா அவர் பிரிஞ்சு நான் வரணும்னு நினைக்கிறப்போ அது இயலாத செயல். அதனால துன்பப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது பதம் 10. யா கதா பகவத கதனியோரு கர்மன குணகர்மாஸ்ரயா பும்பி சம்சேவ்யாஸ் ததா புபூஷுபி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி, படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளை விளங்கிய ராசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதிக்கு ஜி. வாழ்வில் முழு பூரணத்துவத்தை அடைய விரும்புபவர்கள் அற்புதமாக செயல்படுபவர்களான பரமபுருஷனின் திவ்யமான செயல்கள் மற்றும் குணங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் அடக்கத்துடன் கேட்க வேண்டும். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான நாமம், செயல்கள் மற்றும் குணங்கள் ஆகியவற்றை பற்றி முறைப்படி கேட்பதானது ஒருவரை நித்திய வாழ்வை நோக்கி தள்ளுகிறது. முறைப்படி கேட்பது என்பது படிப்படியாக அவரை உண்மையாகவும் நிஜமாகவும் தெரிந்து கொள்வதாகும். மேலும் பகவத்கீதை குறிப்பிடுவதை போல் இப்படி உண்மையாகவும் நிஜமாகவும் தெரிந்து கொள்வது என்பது நித்திய வாழ்வை அடைதல் என்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய உன்னதமான புகழுக்குரிய செயல்கள் தான் ஜீவராசியின் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றை தடுப்பதற்குரிய சரியான மருந்தாகும். வாழ்வின் இத்தகைய ஒரு பூரணத்துவ நிலையை அடைவதுதான் மனித வாழ்வின் நோக்கமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவானுடைய நாமம், ரூபம், லீலைகள், குணங்கள், அவருடைய சகாக்கள் இவற்றை பற்றி கேட்பது நித்தியமான வாழ்வை நோக்கி நம்மை முன்னேற்றுகின்றது. நித்தியமான வாழ்வுங்கிறது ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக லோகத்திற்கு போய் அங்க வாழ்ற வாழ்வுதான் உண்மையான வாழ்வு. ஆனா இங்க ஜீவன் முக்தாவாக கூட இருக்கலாம், ஆனா அது ரொம்ப கஷ்டம். இப்ப முக்தி பெற்றவர்கள் இங்கேயும் இருக்கிறாங்க, உடம்போடையே இந்த உடலோடையே இருக்கிறாங்க, அவங்க இறப்பது கிடையாது, ஆனாலும் முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப உடம்பு நிலையில இல்லாம ஆத்ம நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த நிலை வரும், ஜீவன் முக்தி. அது நித்திய வாழ்வு கிடையாது. ஆனா அப்போ யாருக்கு நித்திய வாழ்வு கிடைக்குது? பகவானை பற்றி அவருடைய நாமம், ரூபம், செயல், லீலைகள் இவற்றை முறைப்படி கேட்டு அதை தெரிந்து கொள்பவர்களுக்கு அது கிடைக்குது. இப்ப பகவத்கீதையில கூட சொல்லியிருக்கு, இப்படி உண்மையாகவும் நிஜமாகவும் தெரிந்து கொள்வது என்பது நித்திய வாழ்வை அடைதல். அப்ப ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த 9 வழிமுறைகள்ல 3 முறைகள், முதல் 3 முறைகள் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் கேட்பது என்பது அதைவிட முக்கியமானது. தத்ஷ்ருணு அப்படின்னு பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, என்னிடம் இருந்து கேள் அப்படிங்கிறார். அப்ப என்னிடம் அப்படிங்கிறது யாரு? பகவான் மட்டும் குறிக்கல, பகவானுடைய தூய பக்தர்களையும் குறிக்குது. ஏன்னா அவர்கள் பகவானுக்கு இணையானவர்கள் என்பதால், அவங்க எல்லாம் பகவானுடைய அந்தரங்க சகாக்கள் என்பதால் அவர்களிடமிருந்து கேட்க வேண்டும். இப்ப பகவான் கிருஷ்ணரின் இத்தகைய உன்னதமான புகழ்க்குரிய செயல்கள் தான் ஜீவராசிகளின் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவற்றை தடுப்பதற்குரிய சரியான மருந்து. ஏன்னா இது ரொம்ப பெரிய கஷ்டம். பிறப்பது, இறப்பது, மூப்பு, நோய், இது எல்லாருக்கும் இருக்கு. எல்லா ஜீவராசிகள், எறும்புல இருந்து அணுல இருந்து பிரம்மா வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. இப்ப வாழ்வின் இத்தகைய ஒரு பூர்ண நிலையை அடைவதுதான் மனித வாழ்வின் நோக்கமாகும். பூர்ணத்துவம் அப்படிங்கிறது எதுல இருக்கு? ஆன்மீக வாழ்வில் தான் இருக்கு. அப்ப ஆன்மீக வாழ்வுனா என்ன? பகவானை பற்றி எப்பொழுதும் மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சியசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டு, என்னை எனது புகழ் பாடிக்கொண்டு, என்னையே சரணடைந்து எனக்காகவே இரு அப்படின்னு சொல்றார்.
ஆனா நாமெல்லாம் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றோம். உன்னை விட எனக்கு வேற வேலை இருக்குப்பா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி பார்க்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இருள் என்கின்ற நிழலானது நம்ம முன்னாடி நடனம் ஆடுது. ஆனா பகவானை நோக்கி, அந்த சூரியனை நோக்கி நாம் திரும்பும் போது அந்த மாயை என்னும் நிழல் நம்மளுக்கு பின்னாடி தள்ளப்படுகின்றது. அது நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது பயந்து பின்னாண்ட போயிரும். எப்ப பகவான மறந்து அந்த நிழலை நாம வாங்கிக்கிறோமோ அப்போ நம்ம என்ன ஆகும், நிழல் நம்மளுக்கு முன்னாடி நம்மை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அடுத்தது பதம் 11. ऋषय उषु सूतजीव समा सौम्य शाश्वती विचतं यश यस्त्वं संससि कृष्णस्य मध्याह्नम् अमृतं हीन. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் பாடுற? மல்லிகா மாதாஜி படிங்க. படிக்கிறாங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. ஓகே. மொழிபெயர்ப்பு. நல்லோரான முனிவர்கள் கூறினர், சூத கோஸ்வாமியே, பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி தாங்கள் மிக நன்றாக பேசுகிறீர்கள். எனவே தாங்கள் பல்லாண்டுகள் வாழ வாழ்த்துகிறோம். எங்களை போன்ற மடியக்கூடிய ஜீவன்களுக்கு இது அமுதத்தைப் போலவே உள்ளது. பொருளுரை. பரமபுருஷரின் உன்னதமான குணங்களையும் செயல்களையும் பற்றி கேட்பதால் பகவத்கீதையில் 4.9 பகவானாலேயே பேசப்பட்ட விஷயங்களை எப்பொழுதும் நம்மால் நினைவில் வைத்திருக்க முடியும். பகவான் மனித சமூகத்திற்கிடையில் செயற்பட்ட போதிலும் அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை ஆகும். ஏனெனில் அவை பகவானின் பௌதீக சக்தியிலிருந்து வேறுபட்ட உன்னதமான ஆன்மீக தன்மையை கொண்டுள்ளன. பகவத்கீதையை குறிப்பிடுவது போல் அச்செயல்கள் திவ்யம் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது பௌதீக சக்தியின் பாதுகாப்பில் உள்ள சாதாரண ஜீவராசிகளைப் போல் அவர் செயற்படுவதோ பிறவியெடுப்பதோ இல்லை, அல்லது அவரது உடல் சாதாரண ஜீவராசிகள் உடையதை போல் பௌதீகமானதோ மாறக்கூடியதோ இல்லை என்பதை இது குறிக்கிறது. பகவானிடம் இருந்தோ அவரது பிரதிநிதிகளிடம் இருந்தோ இவ்வுண்மையை புரிந்து கொள்பவர் இந்த ஜட உடலை விட்டபின் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டார். இத்தகைய ஆத்ம ஞானம் பெற்ற ஆத்மா ஒருவர் பகவானின் ஆன்மீக உலகில் அனுமதிக்கப்பட்டு அவரது உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறார். எனவே பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள பகவானின் உன்னதமான செயல்களை பற்றி எவ்வளவு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவரது திவ்யமான இயற்கையை பற்றி அறிந்து பகவானை அடையும் வழியில் உறுதியாக நம்மால் முன்னேற முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி நாம் கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் நம்மளுக்கு ஒரே ஒரு வழி. இப்போ பகவத்கீதை 4.9 பகவானால் பேசப்பட்ட விஷயங்கள் நம்மால் நினைவில் வைத்திருக்க முடியும். அவரது ரூபங்கள், குணங்கள், செயல்கள். 4.9 என்ன பார்த்திருக்கோம் மாதாஜி? ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? 4.9 ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ தத்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா மேதி சோர்ச்சன. அதுங்களா? 4.9ங்களா மாதாஜி? ஆமாங்க. ஜென்ம கர்ம சமேதி திவ்யம். ஓகே. அப்போ பகவானுடைய ஜென்மம், அவருடைய ஜென்மம் அப்படின்னா பிறப்பு, கர்மம் அப்படின்னா செயல்கள். ஜென்ம கர்மச்சமே திவ்யம், ஏன்னா அவர் என்றும் திவ்யமானவர், அவரது செயல்கள் என்றும் திவ்யமானவை. இந்த திவ்யம் அப்படிங்கிற வார்த்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தும். ஈவன் சிவனுக்கோ இல்ல பிரம்மாக்கோ அது பொருந்தாது. அப்ப பகவானுடைய செயல்கள், அவரது பிறப்பு, அவரது மறைவு, இதை பற்றி யார் தெளிவாக தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அவருடைய இடத்தை அடைகின்றனர். ஏன்னா பகவான் சொல்லிட்டா, இப்ப போய் நீங்க கோயில்ல, ஒரு கிருஷ்ணர் கோயில்ல போய் கற்பூரம் காட்டி மாலை போட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு இடம் வேணும் அப்படின்னு வேண்டுதல் மட்டும் பக்தி கிடையாது. ஒருவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் A to Z அவரை பத்தி எவ்வளவு நம்மளால வாழ்வுல, ஏன்னா இந்த மனித வாழ்வு அதற்குரியது. அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, ஆத்ம ஞானத்தை தேடுவதற்குரிய ஒரு அருமையான கருவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த மனித உடல். அப்ப இந்த மனித உடலை வச்சு பகவானை புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்கிற அந்த நித்திய லோகத்தை நாம் அடைய வேண்டும்.
அப்ப அந்த நித்தியமான லோகம் அதுதான் நம்மளுடைய பிறப்பிடம். பகவான் அங்கதான் இருந்தோம் நாம சந்தோஷமா. ஆனா தேவையே இல்லாம இந்த உடம்பெடுத்து கஷ்டப்படுறதுக்காக நாம இங்க வந்துட்டோம். நம்மளோட அறியாமையினால, தவறுனால. அந்த தவறை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரை பற்றிய ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ள இருக்கு எல்லாருக்குமே அந்த நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தக ஹோகாய அப்படின்னு எல்லாருக்குமே பகவான் அந்த நித்தியமான அந்த கிருஷ்ண உணர்வு எல்லார்கிட்டையும் இருக்கு. அதை இப்ப தட்டி எழுப்புறாங்க நம்ம குருமார்கள். அப்போ நம்ம தூங்குற மாதிரி நடிக்காம எந்திரிச்சுக்கணும். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விழிப்புணர்வு அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்குமே சொல்லப்படுது. ஜடவாதிகளுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு. விழிப்புடன் இருங்கள் அப்படின்னு. எதுக்காக? ஜடத்துல சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. ஆனா இது நம்மளுடைய நித்தியமான உலகை அடைவதற்காக. அப்ப பகவான் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க மேல அன்பு வளர்க்க முடியும். நம்மளுக்கு ஏற்கனவே உள்ள அன்பு இருக்கு. ஆனா அதை எப்படி நாம மறைக்கப்பட்டிருக்காது. கருப்பையால் மூடப்பட்டுள்ளது போல, கண்ணாடி தூசியால் மூடப்பட்டுள்ளது போலவும், நெருப்பு புகையால் மூடப்பட்டுள்ளது போலும் பல மாசுகளால் அது மூடப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாசுகளை எல்லாம் நீக்கினா மட்டும்தான் பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். யார் ஒருவர் உள்ளத்துல தொடர்ந்து பகவானை உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் ஏற்பாடு பண்ணி தர்றாரு. ஏன்னா உள்ள எல்லாருக்குள்ளயும் அனவந்தா உபதிரஷ்டா பக்தா போக்தா மகேஸ்வரன் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதுனால அந்த ஏற்பாடுகளை அவரே செஞ்சு தர்றார். நீ கஷ்டப்படாத, ஏதோ ஒரு தூய பக்தரோட சங்கத்தை உனக்கு கொடுக்குறேன், அவங்க மூலமா நீ என்னை பத்தி தெரிஞ்சு நீ என் மேல அன்பை வளர்த்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசிக்கு கொடுக்குறாரு. இங்க யாருக்குமே கொடுக்காம இல்ல, அள்ளி வீசிட்டு இருக்காரு. ஆனா அத வாங்கறதுக்கு யாருக்குமே இங்க தகுதி இல்லாம பாத்திரமே கிடையாதா யாருகிட்டையும். நாமெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் நீ பாட்டுக்கு கொடு, எங்களுக்கெல்லாம் அது வேண்டியது இல்லை அப்படின்னு எங்களோட இஷ்டத்துக்கு நாங்க போறோம்னு போயிட்டு இருக்காங்க. இப்ப பகவான் என்றுமே அன்பானவர், அன்பை அள்ளி வீசிட்டு இருக்காரு. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்குரிய தகுதியை நாம வளர்த்துக்கல. பகவான் ஜெகநாதர், பலதேவர், சுபத்திரமை எப்படி கைகளை விரிச்சுட்டு நீ எங்கிட்ட வான்னு எப்பவுமே ரெடியா இருக்காங்க நம்மளை கூப்பிட்டு. ஆனா நாம திரும்பி பார்க்காம இல்ல என் வழியில நான் போயிட்டு இருக்கேன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப பகவானை பத்தி தெரிஞ்சது அப்படின்னா யாரும் அவர்கிட்ட துவேஷம் வளர்த்துக்கவே முடியாது, பொறாமை வளர்த்து கொள்ள முடியாது. ஆனா சூயவே அந்த பொறாமை அப்படிங்கிற தீ நம்மளுக்கு பகவான் மேல இருக்கிறதுனாலதான் நாம அவரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கோம். ஏன்னா நீ மட்டும்தான் ஆட்சியாளரா இருக்கணுமா, கண்ட்ரோலரா இருக்கணுமா, ஈஸ்வரனா இருக்கணுமா, இதோ நானும் இருக்கேன் பார் உன்னை விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளையாடுற குழந்தை என்ன பண்ணணுமா, அம்மா சமைக்கிறத பார்த்துட்டு நானே சமைச்சுக்கிறேன் அப்படிங்குமா. ஆனா அந்த குழந்தைக்கு சமைக்க தெரியாதுன்னு அம்மா சொல்றா, இல்ல நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடு, நீ உன்னால சமைக்க முடியாது, உனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. ஆனா அந்த குழந்தை சொல்லுது அதெல்லாம் முடியாது, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து சமைச்சு அது கையெல்லாம் சுட்டுக்குது, அடுப்புல பாத்திரத்துல கொதிக்கிற தண்ணியில கையை விட்டுக்குது, இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுது. அது மாதிரிதான் நாம எல்லாருமே பகவானை போல இருக்கணுங்கிற ஆர்வத்துல கீழே இறங்கி நானே கட்டுப்பாட்டாளனாகின்றேன் அப்படின்னு சொல்லி இது என்னோட இடம், இது என் கட்டுப்பாட்டுல இருக்கு, என் கணவன் என் கட்டுப்பாட்டுல, இந்த குழந்தை என் கட்டுப்பாட்டுல. நாம எல்லாம் கட்டுப்படுத்த விரும்புறோம். அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க கட்டுப்படுத்துறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டை கட்டுப்படுத்துறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநிலத்தை கட்டுப்படுத்துறாரு, ஒரு மனைவி குடும்பத்தை கட்டுப்படுத்துறான், ஒரு சிறுவன் தனக்கு கீழே இருக்கிற தம்பியை கட்டுப்படுத்துறான், ஒரு ஆசிரியை தனக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கட்டுப்படுத்துறாங்க, ஒரு பிரின்சிபல் டீச்சர்ஸை கட்டுப்படுத்துறாங்க, அவங்க அந்த பிரின்சிபல் எம்டிக்கு கட்டுப்படுறாங்க. இப்படி ஒருத்தரும் கட்டுப்படுத்தும் மனோபாவத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனா பகவான் ஒருவர் தான் கட்டுப்படுத்தக்கூடியவர், பரம புருஷர், பரம அனுபவிப்பாளர். நான் அனுபவிக்கிறேன், இது பாருங்க இந்த சொத்து என்னுடையது, இந்த கார் என்னுடையது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா நாம் உரிமையாளர்கள் கிடையாது. எல்லாவற்றிற்கும் பகவான் தான் உரிமையாளர். நாமெல்லாம் இங்க அத தற்காலிகமாக அதை அனுபவிச்சுட்டு நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது. எதுவுமே என்னோடது கிடையாது. ஆனா நம்ம மனோபாவம் என்ன, இது என்னுடையதுன்னு பற்றை வளர்த்து கொண்டு அந்த பற்றினால காமத்தினால குரோதம், குரோதத்தினால மோகம்,
அப்புறம் ரஜோகுணம், அப்புறம் புத்தி நாசம் அப்படின்னு படிப்படியாக 8 விளைவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ள பகவானின் உன்னத செயல்களை பற்றி எவ்வளவு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவரது திவ்யமான இயற்கையை பற்றி அறிந்து பகவானை அடையும் வழியில் உறுதியாக நம்மால் முன்னேற முடியும். இப்ப பகவானை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர் மேல நம்மளுக்கு பற்று அதிகரிக்கும். தெரியாத ஒருத்தர்கிட்ட அன்பு வளர்த்துக்க முடியாது. அப்ப பகவானை பற்றி தொடர்ந்து கேட்பதற்கு நம்மளுக்கு உதவுவது என்னங்க? நாம கீர்த்தனை, நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தத்தினால உள்ள இருந்து பரமாத்மா சொல்றாரு, நம்மளுக்கு அந்த அறிவு கொடுக்கிறார். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தேன. ஆனா பாகவதம் நம்மளுக்கு பகவானை பற்றிய செய்திகளை அள்ளி அள்ளி வழங்குகின்றது. பாகவதம் வேறு ஒன்றும் கிடையாது. பகவானே பாகவதமாக சப்த அவதாரமாக வந்திருக்கின்றார். கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபிக சக கலம் நஷ்ட திருஷாமேச பிராணர்கோதனோதிதக. பிராண வடிவில் அவள் எழுந்தள்ளி வந்திருக்கின்றார். அப்ப பாகவதம் பகவானை பற்றிய அறிவை நமக்கு தருகின்றது. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அகைதுகம். அப்போ வாசுதேவரை பற்றி தொடர்ந்து சிந்திக்கும் போது, பாகவதத்தின் மூலமா நாம் இப்படி சிந்திக்கும் போது ஞானம் வைராக்கியம், ஞானம் ச யத் அகைதுகம், ஞான வைராக்கியம் ரெண்டுமே உடனே தோன்றுகின்றதாம். பகவானை பற்றி நாம பாகவதத்துல இப்படி பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது? ஞானமும் வைராக்கியமும் உடனே தோன்றுகின்றது. அதுதான் ரொம்ப முக்கியம், ஞானம் வைராக்கியம். அடுத்தது பதம் 12. கர்மணி அஸ்மின் அனாஸ்வாசே தூமதூம்ராத்மனாம் பவான் ஆபாயயதி கோவிந்த பாத பத்மா சவம் பந்து. மாதாஜி, நான் படிக்கிறேன். சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எங்களுடைய செயலில் பல குறைகள் இருப்பதால் அதன் பல கருமமாகிய இந்த யாகத்தையை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களது உடல்கள் புகையால் கருமை அடைந்துள்ளன. ஆனால் தாங்கள் விநியோகிக்கும் பரமபுருஷராகிய கோவிந்தனுடைய தாமரை பாதங்களின் அமுதத்தினால் உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பொருளுரை. நைமிசாரண்ய முனிவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட யாகம் பல குறைகளின் காரணத்தால் புகையும் சந்தேகங்களும் நிறைந்திருந்ததாக இருந்தது. இக்கலியுகத்தில் இத்தகைய யாகத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு தேவையான தகுதியுள்ள பிராமணர்களின் பற்றாக்குறை முதல் குறையாகும். இத்தகைய யாகத்தில் காணப்படும் எந்த ஒரு குறையும் காலத்தையே கெடுத்துவிடும் என்பதுடன் பலனும் நிச்சயமில்லை. நெல்லை பயிரிடுவதால் கிடைக்கும் நற்பலன் தெய்வாதீனமான மழையை பொறுத்துள்ளது. எனவே பலன் நிச்சயமில்லை. அதை போலவே இக்கலியுகத்தில் நடத்தப்படும் யாகத்திற்கும் பலன் நிச்சயமில்லை. பேராசை கொண்ட இக்கலியுக பிராமணர்கள் நிச்சயமில்லாத யாகங்கள் செய்யும்படி பாமர மக்களை தூண்டுகின்றனர். இக்கலியுகத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனத்தை தவிர நற்பயனளிக்கும் வேறு யாகம் இல்லை என்ற வேத கட்டளையை இவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. சூதகோஸ்வாமி முனிவர்களின் சபையில் பகவானின் உன்னதமான செயல்களை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். அவர்களும் உன்னதமான இச்செயல்களை பற்றி கேட்டதன் பலனை உண்மையாகவே உணர்ந்திருந்தனர். உணவு உண்பதால் விளையும் பலனை ஒருவரால் உணர முடிவதைப் போலவே இதையும் ஒருவரால் உண்மையாக உணர முடியும். இப்படித்தான் ஆன்மீக தன்னுறவு செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்பீக்கர் கிட்ட வச்சுக்கோங்க மாதாஜி, இன்னும் கொஞ்சம் சவுண்டா படிங்க மாதாஜி. அப்படிங்க, கீழே விழுந்துருச்சு. சரி. நைமிசாரண்ய முனிவர்கள் யாகத்தீயின் புகையால் உண்மையாகவே துன்புற்றனர். பலனும் சந்தேகத்திற்கு இடமாக இருந்தது. ஆனால் தன்னுணர்வு பெற்றவரான சூதகோசாமியை போன்ற ஒருவரிடமிருந்து கேட்டதால் அவர்கள் முற்றிலும் திருப்தியடைந்தனர். கலியுகத்தில் பல வகையான கவலைகளால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள மக்கள் பலன் கருதும் செயலிலும் தத்துவ கற்பனைகளிலும் ஈடுபட்டு சக்தியின் வீண் விரயம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது சக்தியில் நஷ்டமில்லை என்பதுடன் பலனும் நிச்சயம். அதாவது பகவானின் பக்தி தொண்டு இல்லாமல் ஆன்மீக தன்னுணர்வுக்காகவோ பௌதிக நன்மைக்காகவோ செய்யப்படும் எதுவுமே வெற்றியளிக்காது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ கலியுகத்துல பிராமணர்கள் பற்றாக்குறையாக இருப்பது, அவர்களோட சாஸ்திரங்களை
அவர்கள் வந்து முழுமையாக படிக்கிறது இல்ல. அப்போ மந்திரங்கள், வேத மந்திரங்கள் முழுமையான திருப்திகரமாக கிடையாது. அப்போ வேதங்கள் போடப்படும் அந்த மூலிகைகள் முழுமையாக கிடையாது. அப்போ யாகம் செய்யக்கூடிய இடங்கள் தூய்மையானது, மங்களகரமாக கிடைக்கிறது கிடையாது. எங்க பார்த்தினாலும் எலும்பும் ஓடுகளும் தான், பிளாஸ்டிக் பொருட்களும் தான் கிடைக்கும் இன்னைக்கு எங்க தோன்றினாலும். அப்ப இந்த யாகங்கள் எல்லாம் யாக சக்கரம் நாம பார்த்தோம். விதிக்கப்பட்ட கடமையின் மூலம் யாகங்களை செய்யும் போது மக்களுக்கு அந்த தேவர்கள் திருப்தி அடைந்து மழையை கொடுக்கிறார்கள். இந்த மழை மூலமாக பயிர்கள் விளைகின்றது. அந்த பயிர்களை வைத்து அவங்க மறுபடியும் தேவர்களுக்கு அதை படைக்கிறாங்க. அதன் மூலமா அவங்க திருப்தி அடைந்து அதை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது பகவான் அதன் மூலமா தேவர்களுக்கு மறுபடியும் சக்தி அளித்து அப்படி யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. எப்பல இருந்து காலம், எந்த காலனே கணக்கிட முடியாது. அப்பல இருந்து இந்த யாக சக்கரம் பகவானால் நியமிக்கப்பட்டு அது சுழன்று கொண்டிருக்கிறது. இப்படி யாகங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கு தர மாதிரி யுக தர்மத்தின் மூலமாக ஒவ்வொரு யுகத்திற்கு தகுந்த மாதிரி இந்த யாகங்கள் நடத்தப்பட்டது. அப்போ இந்த கலியுகத்துக்குரிய யாகம் என்ன அப்படின்னா சங்கீர்த்தன யக்ஞம் அப்படின்னு பகவானுடைய புனித நாமங்களை சொல்லுவதன் மூலமாகவே யாகம் நடத்தப்படுகின்றது. அப்போ இந்த பழைய முறைப்படி நாம யாகங்கள் செய்தோம், அக்னி குண்டங்களை எல்லாம் ஏற்றி நாம யாகங்கள் செய்தோம்னா அதுல வந்து பலன் நிச்சயம் இல்லை. ஏன்னா பேராசை கொண்ட இந்த கலியுக பிராமணர்கள் நிச்சயமில்லாத யாகங்களை செய்யும்படி பாமர மக்களை தூண்டுகின்றனர். ஏன்னா அவங்க வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுற சடங்குகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவார்கள். ஆனா இங்க சடங்கு முக்கியம் கிடையாது, உணர்வு முக்கியம். பக்தியில நிறைய செய்வோம் நாம. பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அன்னதானம் போடுறது, அதை பண்றது, இது பண்றது, நிறைய செய்யறாங்க. கோயில்கள் எல்லாம் இங்க எங்க பாரு கட்டுறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் உள்பூசல், ஒரே சண்டை சச்சரவு. அந்த திருவிழா நடக்கும் போது பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு கூத்தாடி கொண்டு வந்து ஒரு சினிமா பாட்டெல்லாம் போட்டு அங்க நடனம் ஆட வைப்பாங்க. அப்போ அரங்கங்கள் மேடைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா வாதங்கள், அந்த நடிகை பெருசா இல்ல ராமர் பெருசா இல்ல வாலி பெருசா, வாலிக்கு ராமர் துரோகம் பண்ணாரு, கண்ட ஒரு தலைப்பை எடுத்துட்டு அதை வெட்டி விவாதங்கள் பண்றது, மக்கள் கிட்ட குழப்பங்களை ஏற்கனவே மக்கள் வந்து இந்த கலியத்தை குழப்பம் உடையவர்கள். அவங்க கிட்ட போய் கர்ணன் தான் ரொம்ப நல்லவன், கிருஷ்ணர் ஏமாத்திட்டாரு, இப்படி எல்லாம் பைத்தியகாரத்தனமான வாதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க நடனம் ஆடிட்டு கூத்தாடிக்கிட்டு அங்க முக்கியமான நோக்கம் என்ன, அந்த பகவான் எப்படிப்பட்டவர், அவருடைய திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, இதையெல்லாம் சொல்லித்தரக்காங்க ஆள் கிடையாது. ஆனா தவறான விவாத மேடைகளும் நாட்டியங்களும் மக்கள் வந்து உடல் சம்பந்தமான அந்த ஜட விஷயங்கள்ல ஆழ்ந்த கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. இப்ப இங்க பாகவதம் கேட்கிறக்கோ பகவத்கீதை கேட்கிறக்கோ மக்களுக்கெல்லாம் வந்து பொறுமை கிடையாது. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். அதை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து கேட்கணும். போன உடனே நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சிடாது, புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம மாசுபட்ட இதயங்களுடன் நிற்பவர்களுக்கு எதுவுமே டக்குன்னு புரியாது. அந்த மாசுக்கள் அகற்றப்பட்டவுடன் தான் அங்க வந்து பகவானை பத்தி புரிய ஆரம்பிக்கும். ஆனா இங்க எல்லாமே வேகமா விளைய வேண்டும், பயிர் வந்து விதை போட்ட உடனே கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஹைபிரிட் சீட்ஸ், ஹைபிரிட்னா ஒரு முளைச்சு ஒரு 4 மாசம் ஆகிறத ஒரு மாசத்திலேயே பயிர் பண்ணிருப்பாங்க. இப்போ நிறைய நாம வந்து ஹைபிரிட் காய்களைத்தான் இப்ப நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பிராய்லர் கோழி அது வந்து நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க வளர்றதுக்காக, அதுக்கு போட்டு நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணி கெமிக்கலை கொடுத்து அது புஷ்ன்னு ஆயிரும். அதை சாப்பிட்ற குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் புஷ்ன்னு ஆயிடுவாங்க. அப்ப அந்த 12-14 வயதுக்கு வர வேண்டிய குழந்தை என்ன ஆகும், 7 வயதுல இப்பெல்லாம் பருவம் அடைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி கலியுகத்துல எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு, ரொம்ப ரன்னிங்.
எல்லாம் ஓடுறாங்க, வேக வேகமா எல்லாம் கிடைக்கணும். அப்ப வேகமா செத்தும் போயிடுறாங்க. பிறக்குறாங்க உடனே 40 வயசுல ஹார்ட் அட்டாக், 30 வயசுல 20 வயசுல ஹார்ட் அட்டாக், தேவையில்லாத நோய்கள். அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. பிரஷரு சுகரு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்ப நோய்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. முதல்ல எல்லாம் அந்த காலத்துல செத்துறாங்க, ஆனா எது தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன் மாதாஜி சீக்கிரம் செத்துறாங்க, ஆனா எது தெரிஞ்சுக்கிறது இல்ல, செத்து செத்து பிறந்து செத்து அவ்வளவுதான். இயந்திர வாழ்க்கை எல்லாமே சீக்கிரம் நடக்கணும். இயந்திர வாழ்க்கையில மக்கள் போராடிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பாகவதம் கேட்கறக்கோ பகவத்கீதை கேட்கறக்கோ அவங்களுக்கு நேரம் கிடையாது, நேரம் ஒதுக்குறதும் இல்ல. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இது என்ன அந்த கால புராணங்களை எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பழைய புராணங்க அப்படின்னுட்டு நவீன யுகத்துல நவீன புராணம் என்னன்னே தெரியல. சோ இன்றைய சினிமாக்களும் நாடகங்களும் இன்றைய கேலிக்கூத்துகளும் தான் அவங்களுக்கு இன்றைய புராணமா இருக்குது. ஆனா இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் நிறைய நேரம் இருக்கு. எப்படின்னா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு, இந்த டிவி டிராமாஸ் பாக்குறதுக்கு, சினிமா பாக்குறதுக்கு, யூடியூப் பாக்குறதுக்கு, இதுல எல்லாம் நேரம் போகும். ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் ஓபன் பண்ணாங்கன்னா என்ன நேரம் போகுதுன்னே தெரியாது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க மனசுல நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டு அவங்களே புதைகுழிக்குள்ள அவங்க காலை வச்சுக்கிறாங்க. அவங்க உள்ள இழுத்துட்டே போகுது பாதாளத்துக்கு. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்து அவங்க பிறப்பு இறப்பு முதுமை நோயில சிக்கிட்டு அழுகணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. சில பிரபுபாதர் நல்ல வழிகாட்டினாலும் அவங்க எங்களுக்கு வேண்டான்னு வேற வழியில போயிட்டு இருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிறைய பேர் எடுத்து சொல்லணுங்கிறது தான் இந்த இயக்கத்தோட நோக்கம், இஸ்கானோட நோக்கம். மக்களை நல்வழிப்படுத்தணும். ஒருத்தர் ஒரு ஆத்மாவை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம். இல்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் சொல்றார், ஒரு பக்தரை உருவாக்கணும் அப்படின்னா பக்கெட்டா ரத்தம் சிந்தணும். அப்ப அதுக்காகத்தான் சொல்றாங்க ஆன்மீக குருவோட முதல்ல இது விருப்பம் என்னன்னா நிறைய பக்தர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாருமே அதுக்கு முயற்சி பண்ணணும், எல்லாருமே பேசலாம். அப்ப எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், நிறைய பக்தர்களை உருவாக்க வேண்டும். இதன் மூலமா கடவுளுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். இதுதான் மிகப்பெரிய சேவை இருக்கிறதுலே. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பதம் 12ல இருந்து தொடங்கலாங்க. இப்ப நாம பகவத்கீதை பார்க்கலாம்.